வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். என்னென்று கேட்டால் காலையிலேயே எழும்பி உங்களுக்கு முதல் வசனம் தேவனுடைய காரியத்தை பற்றி வச்சுட்டேன். அதை நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள். இப்போ எங்களுடைய ஒரு சின்ன ஒரு கதை சரிதானே? மடுக்குளம் மடுக்குளத்தில் நானும் நிமலன் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறான். அவன் ஃப்ரான்ஸில் லாக்குர்னில் இருக்கிறான். ஒரு நாள் இரவு வயல் காவலுக்கு போகிறோம். 2 பேரும் சைக்கிளில் போகிறோம். என்னட்ட ஒரு டோர்ச் லைட், அவன்கிட்ட ஒரு டோர்ச் லைட். அப்போ நான் தான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன் எங்களோட வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு. அப்போ எங்களோட இடத்துல யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, கரடி இருக்குது, மற்றது பாம்புகள் அதுகள் எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட மடக்குள குளக்கட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அப்போ அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போய்க்குள்ள நான் முன்னுக்கு போய்க்க இந்த லைட் வெளிச்சத்தில் பிட்டிய புடியன் பாம்புண்டா அந்த புடியன் பாம்பை நீங்கள் உங்கள் வெளிநாடுகளில் எக்ஸிபிஷனில் போனீங்களான்னு சொன்னால் அந்த டிசைனான முதுகில் கட்டமான புடியன் பாம்பு பார்த்துருப்பீங்க. அதை சொல்கிறது பிட்டிய புடியன்டா கண்ணாடி புடியன், பிட்டிய புடியன். எனக்கு அதை இந்த காலில் அடிச்சிருந்தா எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன காப்பாற்றிடலாம். நிமலன் இருக்கிறான், நிமலன் பார்ப்பான் ஃபேஸ்புக், நிமலனுக்கு தெரியும். அப்போ நான் உடனே நிமலனுக்கு பின்னே கையை காட்டுறேன் செய்யலை. ஏனண்டா பாம்பு எப்படி வேதம் சொல்லுது, பாம்பு வினா உள்ளதும் புறா கவடம் இல்லாமல் இருக்கட்டும். உண்மை கதை. போய்கொண்டிருக்கக்குள்ள நிப்பாட்டு சைக்கிள்னா அவன் கொஞ்சம் நிமலன் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையும் கெட்டித்தனம் இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவான். என்று கேட்டால் நான் தான் அவனோட மூத்தவன். அவனுக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தால் கூட என்னட்ட தான் வருவான். என் வகுப்பு சொல்லுவான், ஒருத்தன் அடிச்சிட்டான் வான்னு சொன்னால் நான் போகிறத தேடி அவன் இருக்கிறான். உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ உடனே டோர்ச் லைட்டு சைக்கிளை நிப்பாட்டி, சத்தம் போடாமல் சைக்கிளை குளக்கட்டில் நிப்பாட்டிட்டு 2 டோர்ச் லைட்டையும் புடையன் பாம்பின் கண்ணுக்கு நேரம் வச்சுட்டு, பிட்டிய புடையன் பாம்புக்கு நேரம் கண்ணுக்கு வச்சுட்டு அவனை இறங்க விட இல்லை. நீ குளக்கட்டிலே நில்லு, நான் இறங்குறேன்னு சொல்லி இறங்கி போய் நான் வேலியில் இறங்கி பயங்கர பத்திகள் அதுகளுக்குள்ளால் இறங்கி போய் பிட்டியோ ஒரு கத்தியால் கொண்டாந்து அவனை சொன்னான், நீ பேசாமல் அப்படியே நில்லண்டா. அவன் சொன்னான், ஓகே நான் நிற்கிறேன். அவன் இருக்கிறான், உண்மையை தான் சொல்கிறான். அவனுக்கு தெரியும், அவன் யோசிப்பான். அவனுடைய மைண்டில் வேற இது சொல்லிக்கலாம் பார்ப்பான். அடித்து கொண்டுட்டான். அடித்து கொண்டு குளக்கட்டில் தூக்கி போட்டு போனான். அடுத்த நாள் விடிய சந்தை வியாபாரிகள் வருகினான். நான் போய் கொட்டில், அவன் ஒரு கொட்டில், நான் ஒரு கொட்டில், ரோட்டு கரையோட தான். அவன் ஒரு கொட்டில், நான் ஒரு கொட்டில் படுத்துட்டேன். விடிஞ்சு வந்தான். இந்த கொட்டிலுக்கு தான் வருவினம். சந்தையிலேருந்து வர நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும். கொட்டில் அப்படியே படுத்து கிடக்கிறேன்னு சைக்கிளை நிப்பாட்டிட்டு அவையில் எங்கள்கிட்ட சந்தையால் சொல்லிடும், பெரிய ஒரு புடியன் பாம்பு ஒன்று அடித்து போட்டிருக்குது, பிட்டிய பாம்பு பார்த்து கொண்டு நாங்கள்னு சொல்லி. நாங்கள் சொல்லலை, நாங்கள் அடித்தேன்னு சொல்லி அவை எங்கள்கிட்ட சொல்லிடும். சந்தையிலேருந்து வியாபாரி மேர் மடுவுக்கு போயினோம். மடுவுக்கு போய் அங்கால மன்னார் கட்டடம்பன் நானாட்டான் பரப்பாங்கண்டல் நட்டாங்கண்டல் இந்த பக்கத்துக்கு சாமான் கொடுக்குறவே. அப்போ நான் எழுப்பி போட்டு சொன்னேன், அப்படியான சங்கதி என்று சிரிச்சு போட்டு கேட்டு இப்போ அவன் நிமலன் தண்டை கொட்டிலேருந்து எழுப்பி வந்துட்டான். அவன் ஒரு கூப்பிடுதலில் உள்ள கொட்டிலாம் படுத்திருப்பான். எழுப்பி வந்துட்டான். கேட்டான், என்ன மச்சான் பிரச்சனை? நான் சொன்னேன், ராத்திரி அடித்தேன் பாம்பின் கதை சொல்லி நான் கேளுன்னு சொல்லி பேருந்து அதில் வச்ச அவைகளுக்கு குடியில் நாங்கள் தண்ணி பானைகள் அதுகளுக்கு எல்லாம் வச்சுருப்போம். அப்போ உடனே பேருந்து நெருப்பெல்லாம் காஞ்சி அவையல் பிஸ்கெட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தவர்கள் தந்து தண்ணி எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அவையல் நல்லபடியாக பேருந்து போயிட்டினேன். இது ஒரு ஞாபகமான கதை. நாங்கள் இருக்க எங்களை பற்றி கதைச்சிட்டு போனால் எங்களோட ஊராக்கள் எல்லாம் மடக்குளத்தாக்கள் எல்லாம் எல்லா நாடுகளில் இருக்க பாப்பினமா இப்படியாக இவன் இங்கே நல்லபடியாக இப்படி இருக்கிறான், நல்ல கட்டிக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி கதைப்பினம். அது நல்ல விஷயம். நாங்கள் ஒன்றும் நல்ல விஷயத்தை பகிர்றேன். நீங்கள் அனுப்பியதை பார்ப்பேன், சந்தோஷமாக பகிர்றேன். அதே போல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எது நடந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். மரணமும் ஜீவனும் என்ற கையில் இருக்குது. நீ நல்லபடியாக நடந்து கொண்டிரு. நாசியில் சுவாசம் உள்ள யாவரையும் நம்பாதே என்று வேதம் சொல்லுது. நான் அப்படி நினைக்கிறேன். எல்லா மனுஷரையும் நேசிக்கிறது, நம்புறது, அன்பு செய்கிறது, நடக்கிறது. நான் என்னுடைய கதையை சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இது யூடியூப்பில் வர நீங்கள் கேளுங்க. அதே போல் நிமலன் கிறிஸ்மஸ் வாழ்த்து அனுப்பியிருந்தான். உனக்கு வாழ்த்து நானும் அனுப்பியிருந்தேன். நல்லபடியாயிரு. நேரம் கிடச்சா பார்ப்போம், பிரச்சனை இல்லை, சந்தோஷமாயிரு. வேறு என்ன ஒரு 3 நாள் சந்திப்பேன். நன்றி, வணக்கம் நண்பர். தமிழ் சொந்தங்களோட இருக்கும்.